أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. لقد قال الله تعالى قال الله عز اسمه ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அன்பிக்கினி அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே, எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியமிக்க ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ரமலான் மாதம் முழுவதும் பள்ளிவாசல் அனைத்தும் தொழுகைக்காக நிரம்பி வழிந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சஃப் 2 சஃப் இப்படி தான் நிற்கிறாங்க. அப்போ தொழுகையில் நம்ம அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் தொழுகணும், மற்ற நேரத்தில் தொழுதா பரவாயில்ல, தொழுகாட்டினா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்குது. அதிகமான பேர் தொழுகைக்கு முக்கியத்துவமோ மதிப்போ கொடுக்கறதில்ல. இது தொழுகைங்கிறது இஸ்லாத்துடைய 2வது கடமையாக இருக்குது. இதை தொழுகாமல் நம்ம விட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாலாட்ட கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள தலைவருக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை தொழுவுமாறு ஏவுங்கள் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நம்ம நீங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, எவர் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களின் ஒருவன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தையை கூறுபவர் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கேட்குறான். அப்போ மக்களை அல்லாஹ்வின் பக்கம் யார் எந்த முறையில் அழைத்தாலும் அவர் இந்த நல்வாழ்த்தை பெறுகிறார். உதாரணமாக நபிமார்கள் மூஜிசா அப்படிங்கிற அற்புதங்களை காட்டி அழைத்தார்கள். ஆலிம்கள் ஆதாரங்களாலும், முஹாஜித்கள் யுத்தத்தின் மூலமாகவும், முஅத்தின்கள் பாங்கின் மூலமாகவும் அழைக்கிறார்கள். வெளிப்படையான உடல் சம்பந்தப்பட்ட அமல்களின் பக்கம் அழைத்தாலும் அல்லது சூபியாக்களை போன்று உள்ளத்தை சுத்தப்படுத்துதல், மஹரிபா போன்ற அந்தரங்க அமல்களின் பக்கம் அழைத்தாலும், ஆக நன்மையின் பக்கம் எந்த வழியில் நம்ம அழைச்சாலும் இந்த நற்செய்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் இந்த தொழுகைங்கிற அமலை விடாமல் செய்து கொண்டு நம்முடைய குடும்பத்தினருக்கும் இன்னும் மற்றமுள்ள முஹ்மின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நம்ம எத்தி வைக்கணும், உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஹ்மினீன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்க, நிச்சயமாக உபதேசம் முஹ்மின்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லி உபதேசம் செய்கிறது முஹ்மின்களுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது வெளிப்படையான விஷயம். இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் இல்லாதவங்க இதை கேட்டு இதன் மூலம் முஸ்லீம் ஆகிட்டாலும் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக பயன் தரும் அப்படின்னு. இந்த காலத்தில் மார்க்க உபதேசங்கள் கிட்டத்தட்ட நின்னே போயிடுச்சு. பொதுவாக கேட்பவங்க பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தற்காலத்தில் பிரசங்கம் சொல்லப்படுது. அப்போ இதுக்கும் என்ன அப்படின்னா, மக்களை கவர்வதற்காக என்றே யாராவது பேச்சு திறமையை வளர்த்து கொண்டால் கியாமத்து நாளில் அவருடைய ஃபர்லான மற்றும் நஃபிலான வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தினர் முதல்ல ஏவுறது. வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உமது குடும்பத்தினரை தொழுகுமாறு ஏவுவீராக, நீரும் அதில் நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை, உமக்கு தேவையானவற்றை நாமே அளிக்கிறோம், நல்ல முடிவு பயபக்தி உள்ளவர்களுக்கே அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம நபிக்கே அல்லாஹ் தாலா உங்கள் குடும்பத்தினரை தொழுகுமாறு ஏவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும்
கடமையாக இருக்குது. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக இருக்குது. தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை தொழுகுமாறு ஏவுறது ஒரு கணவனுக்கும், தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தொழுது வருமாறு ஏவுவது ஒரு பெண்ணுக்கும். ஆக மொத்தம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இதில் வந்து கடமை வந்து இருக்குது. அது மாதிரி இன்னொரு சில ஹதீஸில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவருடைய வறுமையை போக்க வேணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நாடினால் அவங்கள நல்ல முறையில் நீங்கள் தொழுதுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆயத்தையும் ஓதி நம்ம வந்து தொழுகை வந்து பேணி தொழுதுட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து பரக்கத்து உண்டாகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு பெரியாரை பற்றி குர்ஆனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் வந்து சொல்லி காட்டுறான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னருமை மகனே, நீ தொழுகையை வந்து கடைபிடித்து வருவாயாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பாயாக, இதனால் உனக்கு ஏற்படும் துன்பங்களை நீ பொறுத்து கொள்வாயாக, நிச்சயமாக இவை உறுதியான செயல்களில் உள்ளவையாகும் அப்படின்னு வந்து இது வந்து யார் செய்தது அப்படின்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறவங்க பழைய காலத்தில் இருந்தவங்க அவங்க மகனுக்கு சொன்ன ஒரு உபதேசம். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக தொழுகையை வந்து நம்மளும் நிறைவேற்றணும். நம்மளுடைய குடும்பத்தினருக்கும் தொழுகையை வந்து நிறைவேற்ற வந்து கட்டாயமாக அவங்கள தொழுது தான் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து ஏவணும். இதை வந்து அல்லாஹ் தஆலா நம்ம மேலே கடமையாக்கியிருக்கான். கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.